ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. இந்த மூன்றையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ வேண்டுங்க. நமக்கு ஏதாவது தேவை, அது ரொம்பவும் முக்கியமான பொருள் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு இதை தர முடியுமா, தயவு செய்து இந்த உதவியை செய்ய உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்கணுங்க. யாராவது நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல், அறிமுகம் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு உதவியோ நன்மையோ செய்தால் அவர்களுக்கு மனம் உவந்து நன்றி சொல்ல வேண்டுங்க. நம்மால் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சொல்லாலையும் செயலாலையும் துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனேயே நம்ம என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்கணுங்க. இந்த 3 பண்பு மிகவும் கடினமானது. இந்த பண்பை சரியான முறையில் நம்ம பின்பற்றி வாழணுங்க. பள்ளியில் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் சரியான முறையில் இந்த 3 விஷயத்தை சொல்லித்தரணுங்க. ஒரு குழந்தைக்கு தேவை அப்படின்னா அதை தயவு செய்து எனக்கு இதை உங்கள் தர முடியுமா, தயவு செய்து எனக்கு இந்த வினாவிற்கேற்ற விடையை சொல்லி தர முடியுமா, தயவு செய்து இந்த புத்தகத்தை எடுத்து தர முடியுமா, பள்ளியில் பேருந்தில் ஏறும் பொழுது டிரைவர் அண்ணாட்டையோ இல்லை ஆயாட்டையோ தயவு செய்து இந்த புத்தக பையை தூக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய பண்பை நம்ம ஏற்படுத்த வேண்டுங்க. அதே குழந்தையானது வளரும் பொழுது கொஞ்சம் நல்ல பண்பு கூடுதலாக கற்றுக்கொள்ளணுங்க. நன்றி அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தணும். அந்த குழந்தைக்கு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா, பள்ளிக்கு வரும் பொழுது புத்தக பையை தூக்கிட்டு வரக்கூடிய ஆயாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். பள்ளி பேருந்தில் நம்மளை பத்திரமாக கூப்பிட்டு போகக்கூடிய அந்த டிரைவர் அண்ணாவுக்கும் என்ன செய்யும், நன்றின்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஐயத்தை போக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இல்லை வகுப்பறையிலேயே நமக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய சக மாணவர்களுக்கும் மனம் உவந்து முழுமையாக நன்றி அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை சொல்லி பழக்கப்படுத்தணுங்க. அந்த குழந்தை உட்கார்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய கால் அடுத்தவர்கள் மீது தெரியாமல் பட்டாலும், இல்லை அடுத்த குழந்தையை நாம் ஏதாவது திட்டோம் அப்படின்னா உடனேயே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பை ஏற்படுத்தணுங்க. இந்த 3 பண்புகளையும் குழந்தைக்கு சிறு வயதில் இருக்கும்போதே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தையானது வளர்ந்து பெரிய குழந்தையாக வரும்பொழுது சரியான விதத்தில் இந்த 3 பண்பை கடைபிடித்து வாழ்க்கையில் நல்ல விதமாக வளரும், வாழ்வில் உயரும்.